அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 2, 2026 ஆடி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் எல்லாம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். அலைச்சல்களும் திட்டமிடாத செலவுகளும் அதிகரிக்கும் நாள் இது. வேலை சுமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது கவனமாக இருக்கவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பணியை சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். சுப செலவுகள், சேமிப்பு, கடன் அடைப்பது, சொத்து முதலீடு செய்வதன் மூலம் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இரவில் தூக்கமின்மை அல்லது கண் எரிச்சல் போன்ற அசௌகரியங்கள் வரலாம். தொழில் விரிவாக்கத்திற்கான நேரம் இது. அதேபோல் அதிர்ஷ்ட எண் 91. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மஞ்சள். இன்னைக்கு நீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குவது மிகச் சிறப்பான பலன்களை தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் யோகமான நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நாள். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும். மூத்த சகோதரர் அல்லது சகோதரி மூலம் நன்மைகள் உண்டாகும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் பங்கேற்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6, 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளநீலம். பரிகாரம் இன்னைக்கு லக்ஷ்மி தேவி தாய்க்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். உங்களின் திறமைக்கும் உழைப்பும் வெளிப்பட்டு வெற்றி தரும் நாள். வேலை தொடர்பான புதிய முயற்சிகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மேல் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். தொழிலில் ஏற்படும் வளர்ச்சியால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் அமைதியும் தந்தையின் வழியில் ஆதரவும் கிடைக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது கிளிப்பச்சை. பரிகாரம் இன்னைக்கு பெருமாளுக்கு சகஸ்நாமம் கேட்பது அல்லது மேன்மை பலன்களை தரும். பெருமாளுடைய சகஸ்நாமம் கேட்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளால் தொழிலில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறையினருக்கு ஏற்றம் தரும் நாள் இது. பூர்வீக சொத்து சார்ந்த விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் வரும். நிதி நிலைமை மிகவும் பலப்படும். தந்தை வழி உறவுகளால் யோகம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் திட்டமிடுவீர்கள். வீட்டில் பெரியோர்களின் ஆசி கிட்டும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை அல்லது கிரீம் நிறம். பரிகாரம் இன்னைக்கு அம்மனுக்கு வெள்ளை நில மலர்கள் சாற்றி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை பெருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். இன்று எதிலும் கவனமுடன்
நிதானமுடனும் செயல்பட வேண்டிய நாள். புதிய முதலீடுகள், பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது வீண் தகராறுகளை தடுக்கும். கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது இரண்டையும் தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம். பயணங்களின் போது வாகனங்களை மெதுவாக இயக்குவது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற பேச்சை குறைத்துக் கொண்டு அமைதி காப்பது உறவுகளை காக்கும். அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். இன்று இன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி துர்க்கை அம்மனை வழிபட தடைகள் விலகும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கூட்டுத் தொழில் மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபமும் பங்குதாரர்களிடையே புரிதலும் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களை கவரும் திட்டங்கள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த நபர் அல்லது தொழில் மூலமாக நல்ல தனவரவு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரியமானவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். மாலையில் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெள்ளை. பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வேண்டி ஸ்ரீ ராமஜெயம் ஜெபிப்பது சிறப்பான பலன்களை தரும். துலா ராசியில் பிறந்தவர்கள் எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி நடைபோடும் நாள். பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும். சவாலான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். வழக்குகள் அல்லது சட்ட ரீதியான விவகாரங்களில் சாதகமான போக்கம் காணப்படும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். தாய்வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். வயிறு தொடர்பான சிறு உபாதைகள் வரக்கூடும் என்பதால் உணவு கட்டுப்பாடு அவசியம். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் அல்லது ஊதா. பரிகாரம் என்று சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது அல்லது கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் நன்மைகளை கூட்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மை அதிகரிக்கும். மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி கூடும். கலை, இலக்கியம், வடிவமைப்பு மற்றும் படைப்பு துறையினருக்கு நல்ல யோகமான நாள். பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் எதிர்பாராத தனலாபம் வர வாய்ப்புள்ளது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளின் சாதனை மற்றும் படிப்பில் முன்னேற்றம் மனதிற்கு பெருமை தரும். காதல் உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மஞ்சள். பரிகாரம் இன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது அல்லது மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சொகுசு வசதிகளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், வாகனம், விவசாயம் சார்ந்த துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் திறம்பட சமாளிப்பீர்கள். வீடு, வாகனம் பராமரிப்பு அல்லது புதுப்பித்தல் தொடர்பான செலவுகள் வரலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். வீட்டில் உறவினர்களின் வருகையால் விருந்தோம்பல் சூழல் நிலவும். மன நிறைவு ஏற்படும் நாள். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுவது யோகத்தை பெருக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள்
சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் மிளிரும் நாளிது. தகவல் தொடர்பு, ஊடகம், விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையினருக்கு அபாரமான வளர்ச்சி கிடைக்கும். புதிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். குறுகிய கால பயணங்கள் மூலம் நல்ல பொருளாதார லாபம் கிடைக்கும். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் உண்டாகும். நற்செய்திகள் வந்து சேரும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது கருநீலம். பரிகாரம்: சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது காக்கைக்கு அன்னமிடுவது நல்லது. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும், நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பேச்சு திறமையால் தொழிலில் புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள். வங்கிக் கடன் மற்றும் நிதி நிறுவன உதவிகள் சுலபமாக கிடைக்கும். தனவரவு மிக திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வார பாக்கிகள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா அல்லது நீலம். பரிகாரம்: பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழங்கள் வழங்குவது தன லாபத்தை பெருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் புது தெம்பும் வசீகரமும் கூடும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். தோற்றத்திலும் செயல்பாட்டிலும் நேர்த்தி கூடும். புதிய முதலீடுகள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான பணம் செலவிடுவீர்கள். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு மேம்படும். உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாகவும் மன தெளிவுடனும் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது கிரீம் நிறம். பரிகாரம் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானை நினைத்து நெய் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். இன்றைய திதி இரவு 11:15 வரை சதுர்த்தி, பின் பஞ்சமி. நட்சத்திரம் இரவு 9:37 வரை புரட்டாதி, பின் உத்திரட்டாதி. சூரிய உதயம் காலை 6:09, மறைவு 6:38. ராக காலம் மாலை 5:04 முதல் 6:38. யமகண்டம் மதியம் 12:23 முதல் 1:57. குளிகை மதியம் 3:30 முதல் 5:04. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15. மாலை 3:45 முதல் 4:45. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.